ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது அப்படின்னா மிரர், ட்ரிம், மர்ஜ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மிரர் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ மிரர் அப்படின்னா நான் இந்த பிளேனில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன், ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ தென் எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த டாப் பேஸில் இன்னொரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், பாருங்கள். ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சர்க்கிள் ஓகே. ஸோ அதே எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். தென் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூட் மெட்டீரியலை வந்து நான் இந்த பக்கம் மிரர் பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ சிம்பிள் சேம் அந்த எக்ஸ்ட்ரூட் மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மிரர்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ மிரர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மிரர் பார்த்தீங்கன்னா அதோட பெர்பெண்டிகுலரான பிளேனுக்கு மட்டும்தான் மிரர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் வரைஞ்சிருக்கீங்க, இல்லை டாப் பிளேனில் வரைஞ்சிருக்கீங்க, இல்லை ரைட் பிளேனில் அதோட பெர்பெண்டிகுலர் பிளேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது ரைட் பிளேன். ஸோ ரைட் பிளேனை மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும், வேறு எந்த பிளேனை கிளிக் பண்ணாலும் மிரர் ஆகாது. சரியா? ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக பிளேனை கிளிக் பண்ணுறேன். ஸோ தென் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா மிரர் ஆயிடுச்சு. சரியா? இதுவே நான் வந்து இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸோ செலக்ட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். ஸோ சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சேம் ஓகே எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த பக்கம் மிரர் ஆகணும் அப்படின்னா ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலராக பாருங்கள், இதுக்கு பெர்பெண்டிகுலரான இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறது இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன் வச்சா மட்டும்தான் முடியும். சரியா? ஸோ சேம் நம்ம ஒரு கண்ணாடியில் இருக்கிறது இந்த பக்கம் தெரியணும், நடுவில் ஒரு கண்ணாடி வச்சா ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுதில்ல. ஸோ அது மாதிரி தான் நம்ம எங்கே பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த ப்ராடக்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ மிரர். ஸோ இது பெர்பெண்டிகுலராக இது இந்த பிளேன் தான் இருக்குது பெர்பெண்டிகுலராக. ஸோ இங்கே இருக்கிறது எனக்கு இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இது ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ தான் மிரர். ஸோ மிரரை பொறுத்தவரையும் பெர்பெண்டிகுலர் பிளேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரிம். சரியா? ட்ரிம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்வான்ட் மெட்டீரியலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்லாம், டெலிட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது. ஸோ டெலிட் பண்ணுறது அப்படின்றது ஜென்ரலான ஒரு ஃபீச்சர். சரியா? இப்போ நான் ஒரு ஃபீச்சர் வரைகிறேன். ஸோ அதை எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சேம் எக்ஸ்ட்ரூட், ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ ஓகே, சர்க்கிளை வரைஞ்சிட்டு அதை எக்ஸ்ட்ரூடட் லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சர்ஃபேஸாக வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ஃபேஸ் அப்படின்னா நெக்லிஜிபிள் ட்ரிங்கர்ஸ். ஸோ நான் ஒரு சர்ஃபேஸாக அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணுறப்போ அதோட கலர் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். ஸோ சாலிடாக இருந்தால் பிளாக் கலரில் ஹைலைட் ஆகும், சர்ஃபேஸாக இருந்தால் ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் நான் வரைகிறேன். அதோட ரைட் பிளேன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ரைட் பிளேன் கிளிக் பண்ணிக்கிட்டு தென் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளைனை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ட்ரிம் பண்ண போகிறேன். இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணணும், இந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் ஒரு ஸ்ப்ளைன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கும், ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட வரைஞ்ச டிசைனை வந்து சிமெட்ரியாக வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ரிம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சிமெட்ரி. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ இப்போ நான் இதை ட்ரிம் பண்ணணும், இந்த அப்பர் போர்ஷன், மேலே இருக்கிற போர்ஷன், கீழே இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும், ஒன்று டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் ட்ரிம் என்ற கமாண்ட் இருக்கும். ஸோ ட்ரிம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ஹைலைட் ஆகும் எந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் இந்த போர்ஷனை கொடுக்குறேன். ஸோ இந்த போர்ஷனை கொடுக்குறப்போ ஸோ அதுவே இண்டிகேட் பண்ணும் எந்த போர்ஷன் ட்ரிம் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் ட்ரிம் ஆயிடுச்சு. இதான் வந்து ட்ரிம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிற போர்ஷன் டெலிட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரிம் கொடுங்க. எந்த போர்ஷன் இப்போது கீழே இருக்கிற டெலிட் ஆகணும்னா மேலே இருக்கிற போர்ஷன் கொடுங்க. ஸோ